ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாதுஷா எப்படி பண்ணுறோன்றத பார்க்கலாம். 2 கப்பு மைதா மாவு எடுத்திருந்தேன் நானு. சாரி 1 1/2 கப் மைதா எடுத்திருந்தேன். கொஞ்சம் குக்கிங் சோடா, அப்புறமா 4 ஸ்பூன் ஆஃப் கர்டு, அதே அதே அளவுல நெய்யி, கொஞ்சம் சுகரு, கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 4 ஸ்பூன் ஆஃப் கொஞ்சம் மில்க் ஊற்றணும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது இதில் ஆக்சுவலி. கொஞ்சம் அத தயிரெல்லாம் ஊற்றிட்டு அதே அளவில் நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 to 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி லேயராக வரணும். அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். அப்புறமா 1 கப் ஆஃப் சுகருக்கு ஒரு பாதி கப்பில் வாட்டர் ஊற்றி அந்த சுகர் சிரப் பண்ணணும். பண்ணிவிட்டு இது இது ரெடி ஆகுறதுக்குள்ளேயே நம்ம பக்கத்தில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, சிரப்பில் வந்துட்டு ஏலக்காய் வந்துட்டு ஒன்று இது பண்ணி போடணும். ஒரு நூல் அளவு வர மாதிரி ஒரு அளவில் எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண இந்த 5 மினிட்ஸ் வச்சுட்டு மறுபடியும் சிரப்பில் சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்தால் ஜூஸியான பாதுஷா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய்.